என் இனிய தமிழ் மக்களுக்கு புரிசெய்கிறா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் 100 கோடி ரூபாய் சம்பாதிப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். 100 கோடி ரூபாய் கேட்குறதுக்கே ரொம்ப மலைப்பாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 100 கோடி ரூபாய் பணம் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கோடி கோடியாக பணம் சம்பாதிப்பது எப்படின்ட்டு. அதில் பார்த்திபன் வடிவேலு ஜோக்கு மாதிரி கோடி கோடியாக சம்பாதிக்கிறது எப்படின்னு ஒர்க் ஷாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது ரொம்ப சீரியஸான வீடியோ. இது உண்மையிலே உங்களுக்கு நான் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக அழகாக தமிழில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல பங்குச்சந்தை பற்றி சில விஷயங்களை சொல்லிடுறேன். பங்குச்சந்தையில் ஒரு மிகப்பெரிய புரோக்கர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 99% மக்கள் பங்குச்சந்தையில் ஓவர் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், 3 வருஷ டைம் பீரியட் எடுத்துக்கினீங்கன்னாக்கா அவங்க எஃப்டி ரிட்டர்னை விட அதிகமான பணம் சம்பாதிக்கிறது இல்லை. அவர் பாவம் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக சொல்கிறாரு. உண்மை என்னென்னா 99% மக்கள் அங்கே நஷ்டம்தான் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், எந்த ஃபீல்டில் 99% மக்கள் நஷ்டம் பண்ணுறாங்க பணம். ஸோ எதனால் இவ்வளவு பெரிய நஷ்டம் பண்ணுறாங்க? நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் 50 லட்சம் லாஸ் பண்ணேன், 1 கோடி லாஸ் பண்ணேன், 2 கோடி லாஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு மெர்சிடிஸ் பென்ஸில் வச்சுன்னு இருந்து அதை எல்லாத்தையும் இழந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இப்போ டிரைவராக வேலை செய்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க பங்குச்சந்தையில். எதனால் பங்குச்சந்தையில் மக்கள் இவ்வளவு இழக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம்தான். நீங்கள் கேசினோ, சூதாட்ட விடுதி போனீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்க? அங்கே சூதாடுறவங்க யாருமே ஜெயிக்கிறது கிடையாது. ஒரு நாள் ஜெயிப்பாங்க, அடுத்த நாள் தோப்பாங்க. தொடர்ந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாருமே நஷ்டம்தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த சூதாட்ட விடுதி நடத்துகிறவர் மட்டும்தான் நல்லா இருப்பார். மக்கள் பங்குச்சந்தைக்கு வரும்போது ரொம்ப அதிகமான பேராசையோடு வராங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ புதன்கிழமை ஷூட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ செவ்வாய்க்கிழமை நான் ஒரு 84 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அதை நான் போடும்போதே நான் சொன்னேன், நான் இது 84 லட்ச ரூபா ப்ராஃபிட் உங்கள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக தெரியுங்க. ஆனால் என்னுடைய கேபிட்டல் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் இருக்குது. 25 கோடி ரூபாய் கேபிட்டலுக்கு 84 லேக்ஸு. அது எதனாலன்னா பங்குச்சந்தை மேலே போயிருந்தது. நான் நிறைய ஷேர்ஸ் வாங்கியிருந்தேன், மேலே போயிருந்தது ஒரு காரணம். அந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கிராஷ் ஆச்சு, அது ஒரு காரணம். ப்ளஸ் நான் வீக்லியில் நிறைய பொசிஷன் இருந்ததுனால டைம் வேல்யூ எனக்கு ஃபேவராக இருந்தது. ஸோ எல்லாமே எனக்கு சாதகமாக அமைஞ்சுது. அதனால தான் அந்தளவு பணம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே ஒருத்தர் கேட்குறாரு, சார் 84 லேக்ஸ் ப்ராஃபிட் பண்ணுன்னு சொல்லாதீங்க சார், உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு இன்னொருத்தரே பதில் கொடுத்துருந்தார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் கேபிட்டல் 25 கோடி 84 லட்சம், அது 3-3.25% தான் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு. 3-3.25% தானா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3% பெரிய விஷயம் இல்லைன்னா அப்போ எது தான் நாட்டில் பெரிய விஷயம்? ஒரு நாளைக்கு 10%, 20%. நீங்கள் பணத்தை வங்கியில் வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 5% தான் வட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கன்னா தினமும் 5% சம்பாதிக்க முடியும். எனக்கு நிறைய வர ரெக்வஸ்ட்லாமே அப்படி தான் வருது. சார் எனக்கு நான் ஒரு 50,000 வச்சுங்கிறேன் சார், டெய்லி ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லிக் கொடுங்க சார். ஏங்க 50,000 வச்சு டெய்லி 5,000 சம்பாதிக்கலாம்னா 10%. உலகத்தில் யாருமே அந்தளவு பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. அதிகமான ரிட்டர்ன் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் செய்கிறது தொழில் இல்லை, நீங்கள் செய்கிறது கேம்லிங், சூதாட்டம். சூதாட்டத்தில் மட்டும்தான் அதிகமான ரிட்டர்ன் வரும், அதில் லாஸும் அதிகமாக வரும். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் 99% மக்கள் இதை சூதாட்டமாக தான் பார்க்குறாங்க. இதை ஒரு பிஸ்னஸாக, இதை ஒரு தொழிலாக பார்க்குறது இல்லை. அதனால தான் இங்கே 99% மக்கள் நஷ்டம் அடைகிறாங்க. யாரை கேட்டிங்களா, சார் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சார்? என்னங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு? அப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஜோக்காக சொன்னேன், எங்கள் முகேஷ் அம்பானி 10 லட்சம் கோடி ரூபா முதல் வச்சு ஒரு 1 லட்சம் கோடி ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணுறாரு, வெறும் 10% ஒரு வருஷத்துக்கே. ஆனால் ஒரு பிச்சைக்காரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவர் போய் தெருவா பிச்சை எடுத்தாருன்னா ஒரு 10 ரூபா கிடச்சதுன்னா கூட அவருடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபினிட்டி. அதனால் முகேஷ் அம்பானியை விட ஒரு பிச்சைக்காரன் மிக உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த ஒரு இது சொல்லுவாங்க, நம்மளை உசுப்பேத்தியே நம்மளை ரணகலமாக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் கொஞ்சம் ஒழுங்காக ஒரு 2% 3% பர் மந்த் ப்ராஃபிட் பண்ணின்னு இருந்தேன்னா கூட, என்னடா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இப்படி பண்ணுறேன், அங்கே படுறேன், அது இவ்வளோ போயிடுச்சு, இங்கே படுறா இவ்வளோ போயிடுச்சு சொல்லி உங்களை ஊசுப்பேத்தி ரிஸ்க்கை அதிகமாக எடுக்க வச்சு உங்களை நடுத்தர கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் பெரிய லெவலில் பணம் பண்ணணுன்னா பேராசை இருக்கக்கூடாது. முகேஷ் அம்பானி 10%, 15% தான் ப்ராஃபிட் பண்ணுறாரு.
ஆனால் அவரால் 1,00,000 கோடி 2,00,000 கோடி 5,00,000 கோடி வந்து அவரால் மேனேஜ் பண்ண முடியும். நீ யோசனை பண்ணி பாருங்கள், நாளைக்கு நான் உங்களை கூப்பிட்டு ஒரு 1,00,000 கோடி கொடுத்தா என்ன பண்ண முடியும் உங்களால்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் என்கிட்ட 1,00,000 கோடி கொடுத்தீங்கனாலே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. பணம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கேபிட்டல் மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் அப்சல்யூட் பணம் நிறைய இருக்கும். 10% ப்ராஃபிட் பண்ணுற ஒருத்தர் ஏஷியாவிலே ரிச்சஸ்ட் மேனாக இருக்கிறாரு. இன்ஃபினிட்டி ப்ராஃபிட் பண்ணுற ஒரு பிச்சைக்காரர் கோயில் வாசலில் தான் இருக்கிறாரு. ROI பற்றி நிறைய உங்களை உசுப்பேற்றி விடுவாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. உண்மையிலேயே சொல்லணுன்னாக்கா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னுக்கு வந்துருக்குறாங்க. சரவணா ஸ்டோர்ஸு நான் ஒரு 82 83 பார்த்துருக்குறேன். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஒரே ஒரு சின்ன பாத்திர கடை இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட பாதி டி நகரை வாங்கிட்டாங்க. எப்படி அவங்களாம் என்ன டெய்லி 10% ப்ராஃபிட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தால் பணம் பண்ணாங்க? இல்லை, அவங்க நேர்மையாக தொழில் செய்கிறாங்க. ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 105 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் மார்ஜினில் தான் விற்கிறாங்க. ஆனால் அதுவே வந்து கால ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷ பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்த சரவணா ஸ்டோர்ஸு இன்றைக்கி கிட்டத்தட்ட டி நகரில் மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்கள்லையும் சென்னையில் வந்து பல இடங்களும் மற்ற ஊர்களில் சரவணா ஸ்டோர்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. சென்னை சில்க்ஸ்லாம் நான் மற்ற ஊர்லேயும் நான் பார்த்துருக்குறேன். ஓசூர் அந்த மாதிரி காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஊர்லேயும் பார்த்துருக்குறேன். நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரர் ஆகணுன்னாக்கா நீங்கள் நிறைய ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே ஓவர் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கனாக்கா நீங்கள் நல்ல பெரிய பணக்காரராக ஆகலாம். இந்த விவரத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல ரூல் ஆஃப் 72 அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரூல் ஆஃப் 72னா நீங்கள் ஒரு பணத்தை முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இன்னும் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்தில் உங்கள் கேபிட்டல் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்னென்னா 72 டிவைடட் பை யுவர் ரிட்டர்ன். சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து ஏதோ ஒரு கேபிட்டல் வைக்கிறேன், ஒரு 100 ரூபாய் கேபிட்டல் வைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு 2 ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன். அது 2%, இந்த 2 வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில். ஸோ மாதத்துக்கு 2% ரிட்டர்ன் நான் சம்பாதிக்கிறேன். மாதத்துக்கு நான் 2% ரிட்டர்ன் சம்பாதிச்சால் ஒரு வருஷத்துக்கு எனக்கு எத்தனை % ரிட்டர்ன் கிடைக்கும்? மாதத்துக்கு 2%னா 12 மாதத்துக்கு 12 2 24%. ஸோ ஒரு வருஷத்துக்கு நான் 24% சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கனாக்கா என்னுடைய கேபிட்டல், நான் வைக்கிற 100 ரூபாய் கேபிட்டல் எத்தனை வருஷத்தில் அது டபுள் ஆகும்? 200 ரூபாய் ஆகும். அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 72 டிவைடட் பை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் 24%. 72 டிவைடட் பை 24 போட்டிங்கன்னா 3. அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபாய் வச்சு ஒரு தொழில் செய்கிறீங்க, மாதம் 2% ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் 3 வருஷத்தில் டபுள் ஆகிடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபாய் கேபிட்டல் இருக்குதுன்னு வச்சுப்போம். 3 வருஷத்தில் என்ன ஆகும்? அந்த 1,00,000 ரூபாய் கேபிட்டல் அப்படிங்கிறது 2 லட்சம் ஆகும். 2 × 1 lakh. 1,00,000 ரூபாய் நீங்கள் கேபிட்டல் வச்சுருந்தீங்கனால் 2% பர் மந்த் பண்ணிங்கனால் 3 வருஷத்தில் உங்கள் கேபிட்டல் டபுள் ஆகிடும். அதை 2 லட்சம் ஆகிடும். 9 வருஷத்தில் அந்த கேபிட்டல் 8 லட்சம், 32 லட்சம், 64 லட்சம், 128 லட்சம், அதாவது 1.28 crore, 1.28 crore, 2.5 crore, 5 crore, 10 crore. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,00,000 ரூபாயை கேபிட்டலாக வச்சு ஒவ்வொரு மாதமும் 2% ரிட்டர்ன் நீங்கள் எடுத்தீங்கனால் உங்களுடைய 1,00,000 ரூபாய் கேபிட்டல் 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 கோடியாக ஆகுது. ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர்கிட்ட 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்குது. ஓரளவு நடுத்தர உத்தியோகம், ஓரளவு நல்ல உத்தியோகம், நல்லா சம்பாதிக்கிறவங்க, ஐடி இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு 10 லட்ச ரூபான்றது ஒரு மிகப்பெரிய தொகையாக இல்லை. நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட 80% பேர் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான். ஒரு 35 வயசில் வந்து 10 லட்ச ரூபாய் வந்து நிறைய பேரால் கேபிட்டல் புரட்ட முடியுது. அவங்க 35 வயசில் ஆரம்பித்தா கூட 65 வயசுன்றது ஒன்றும் ரொம்ப அதிகம் கிடையாது. 65 வயசில் அவங்களால ஒரு 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் 2% ஒரு மாதத்திற்கு கன்சிஸ்டன்சியாக, அதாவது தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கனால் உங்களுடைய கேபிட்டல் 10 லட்ச ரூபாய் வந்து 30 வருஷத்தில் 100 கோடி ரூபாய் ஆகும். இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் நீங்கள் போய் 3% பர் டேவா, அதுவும் ரொம்ப கம்மியாச்சு, 10% பர் டேவா. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, சார் மல்டி பேக்கர் எதுக்கு? மல்டி பேக்கர் ஏன் மல்டி பேக்கரில் காசு சம்பாரிச்சதான். நிறைய பேருக்கு பணம் என்னென்னா 100 ரூபாய் வச்சுட்டு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பாதிக்கணும். 1 லட்சம் வச்சா 5 லட்சம் 6 லட்சம் வரணும். அதான் மல்டி பேக்கர். அதிலெல்லாம் எதையும் நம்பாதீங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒன்று அதிர்ஷ்டத்தில் வந்து வரலாம்.
ஆனால் அது பார்த்திங்கன்னா கூட நீங்கள் போடுறது கண்டிப்பாக ஏறாது. நான் பொதுவாக சொல்லுவேன், எந்த ஷேர் விலை ஏறும் நீங்கள் வாங்காத ஷேர், எந்த ஷேர் விலை இறங்கும் நீங்கள் வாங்குகிற ஷேர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் 30 வருஷம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக 2% பர் மந்த் நீங்கள் பண்ணிங்கனால் கண்டிப்பாக உங்களுடைய லட்சியமான 100 கோடி ரூபாயை உங்களால் எட்ட முடியும். இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து முயல் ஆமை கதை மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து 30 வருஷம் இதை பண்ணணும். பொறுமை இருக்கணும். நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது. இன்றைக்கி வந்து நாளைக்கே பணம் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி வருவான், நாளைக்கே பணம் பண்ணுவோம், நாளைக்கே மொத்தத்தை லாஸ் பண்ணிட்டு வெளியே போய்டும். அது இருக்கக்கூடாது. பொறுமை இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இப்போ நான் சொன்ன சில விஷயங்களில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் கொடுத்த கேல்குலேஷனில் வந்து இன்கம் டேக்ஸ் பற்றி பேசலை நான். ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணணுமே. அப்போ இந்த இடத்துல நான் என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கிறேன், உங்களுடைய போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து 2% பர் மந்த் வரணும். இப்போ நான் வந்து அதிகமான ப்ராஃபிட்லாம் நான் பண்ணுறதில்ல. நான் வந்து கொஞ்சமான ப்ராஃபிட் தான் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், மின்ட் ஸ்ட்ரீட் டு தலால் ஸ்ட்ரீட். அண்ட் தமிழ்நாட்டினுடைய மிக ஏழ்மையான ஒரு சிறுவனாக இருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறேன். என்ன காரணம்னா, நான் வந்து 10% 20% ப்ராஃபிட்லாம் பண்ணலன்னா கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணுறேன். ஆனால் அந்த பொறுமையாக பண்ணுறேன். ஒரு காலகட்டத்தில் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச உடனே, சார் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார்னு வந்து ட்ரைனிங் வந்து கேட்டாங்க. அந்த ட்ரைனிங்கில் நிறைய காசு வருது. நான் முதல்ல ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கும் போது சிலர் கேட்டாங்க, சார் நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சார் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், மற்றவங்களாம் வந்து கனவை விற்கிறார்கள், நான் கனவை விற்க மாட்டேன், நான் தொழிலை மட்டுமே தான் விற்பேன். ஐ டோன்ட் செல் ட்ரீம்ஸ், ஐ ஒன்லி செல் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னேன். என்னென்னா, என்கிட்ட வரவங்களுக்கு நான் பேராசையை ஊட்ட மாட்டேன். இந்த சதுரங்க வேட்டை அப்படின்ற படத்தில் ஒரு வசனம் வரும், ரொம்ப ஃபேமஸான வசனம். நீ ஒருத்தனை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணினா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரைனிங்ன்ற பேரில் உங்கள் காசை ஏமாத்துறதுக்காக உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், சார் நான் வந்து கையில் வெறும் 2 லட்ச ரூபா தான் சார் கேபிட்டல் வச்சுருக்கிறேன். ஒரு ட்ரெயினர் வந்து 30,000 ரூபா ஃபீஸுன்னு விளம்பரம் பண்ணார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாமா, எங்கிட்ட 2 லட்சம் தான் கேபிட்டல் இருக்குதுன்னு சொன்னேன். தாராளமாக அட்டன் பண்ணலான்னு சொன்னார். அதனால் அவர் நம்பி நான் 30,000 கொடுத்துட்டேன் சார். 30,000 கொடுத்ததுக்கப்புறம் கிளாஸுக்கு போனால் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு சொல்கிறாரு, நீங்கள் இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வாங்கணும். அந்த சாஃப்ட்வேர் வந்து வருஷத்துக்கு 60,000 ரூபா. அந்த 60,000 ரூபாயில் 30,000 ரூபா அவருக்கு கமிஷன் போயிடும் அந்த ட்ரெயினருக்கு. அது வேறு விஷயம். இதை வந்து ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லலை. அப்போ என்னென்னா, சார் எங்கிட்ட இருக்கிறதே 2 லட்ச ரூபா கேபிட்டல், அதில் இவருக்கு 30,000 ரூபா ஃபீஸு, அப்புறம் அந்த சாஃப்ட்வேருக்கு 60,000 ரூபா, அப்புறம் ஜிஎஸ்டிக்கு ஒரு 10,000 ரூபா, பாதி கேபிட்டல் போயிடுச்சு சார். எங்கிட்ட இந்த 2 லட்ச ரூபா கேபிட்டல் 1 லட்ச ரூபாய் ஆகிடுச்சு. அந்த 2 லட்ச ரூபா கேபிட்டலில் எனக்கு திரும்ப வரனாலே நான் 100% ப்ராஃபிட் பண்ணணும். ஆனால் எங்கே வந்து உங்களுக்கு 100% ப்ராஃபிட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு 20% 25% பண்ணுறாங்கன்னா 4 வருஷம் ஆகும் அந்த அவங்க போட்ட கேபிட்டல் எடுக்கிறதுக்கு. அதுவே முடியாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் அந்த சாஃப்ட்வேருக்கு 60,000 ரூபாய் கொடுக்கணும். நீ கையில் வச்சுங்கிற கேபிட்டல் 1 லட்ச ரூபாயில் நீங்கள் 40% ப்ராஃபிட் பண்ணால் கூட 40,000, ஆனால் நீங்கள் சாஃப்ட்வேருக்கு 60,000 கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் ஏமாத்துறது கிடையாது. நானும் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். எங்கள் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் எதையுமே வந்து எந்த சாஃப்ட்வேரும் செல் பண்ணுறதில்ல. நாங்கள் எதுவும் பெரிய அல்ட்ரா ஹை ரிட்டர்ன்லாம் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், குறைவான ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வழி சொல்லித்தரோம். போன மாதம் கூட நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோம். அதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கினோம். ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்தோம், நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரே ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணியிருந்தாலே அவங்க கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணாங்க. 2 லாட்டு ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து 60,000 ரூபாய் என்னோடய ஒர்க் ஷாப் ஃபீஸ் அவங்க சம்பாரிச்சிட்டாங்க ஒரே மாதத்தில். 2 லாட்டு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தான் தேவைப்படும். ஆனால் எங்கிட்ட ஒர்க் ஷாப் வரவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 25 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ கடைசியாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து ஒர்க் ஷாப் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் எடுத்துன்னு இருந்தேன். ஸோ இந்த தடவை முதல்ல தமிழில் ஒர்க் ஷாப் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய முதல் ஒர்க் ஷாப்பு தமிழில் சென்னையில் நடைபெறும். அதனுடைய டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள், அல்லது workshop.prsundar.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு விவரம் கிடைக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஆஃபீஸ் நம்பரும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. பிஆர் சுந்தரின் முதல் தமிழ்
ஒர்க் ஷாப் தமிழில். ஸோ தமிழ்னா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தமிழில் ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.